மேச ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை தரப்போகிறது. காரணம், 2026ஆம் ஆண்டில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுன ராசியிலும் உள்ளார். 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி நாதனான செவ்வாயுடன் இணைந்தே உள்ளார். அதனால் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தரப்போகிறது. இதுவரை ஏற்பட்ட தடை, தாமதம் அல்லது பிரச்சனைகள் இவை அனைத்தும் தீர்வு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது நல்ல ஒரு குருவாகவோ நல்ல ஒரு ஆலோசனை கூறக்கூடியவர்களாகவோ உங்களுக்கு அமையப் போகிறார்கள். அதன் மூலியமாக உங்களுக்கான ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் தரும். இந்த குரு 3ஆம் இடத்தில் இருப்பதும், சனி அப்படின்பவர் 10ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் இருப்பதும், கேது என்பவர் 5ஆம் இடத்திலும், ராகு என்பவர் 11ஆம் இடத்திலும், இந்த 4 கிரகங்கள் 3, 5, 11, 12ஆம் இடங்களில் இருப்பது, இதை சார்ந்து இந்த 2026 பிறப்பது உங்களுக்கு ஒரு லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்க காத்துள்ளது. இந்த 2020ஆம் ஆண்டு என்பது 12ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்லது. உங்களுக்கு 7.5 சனி அல்லது 7 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லலாம். இந்த 7.5 சனி காலங்களில் நீங்கள் தொழில் சார்ந்த ஒரு மாபெரும் மாற்றத்தையோ அல்லது முதலீடையோ செய்ய நீங்கள் தயாராக உள்ளீர்கள். அந்த காலகட்டத்தில் உங்கள் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து அதனுடைய பிரச்சனைகளும் சரியாகும். அல்லது குழந்தை சார்ந்த விஷயங்களில் இருக்கும் தடைகள் விலகி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பேரும் வளர்ச்சியும் கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு பார்ப்பது, 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது, 9ஆம் இடத்தை ராகு பார்ப்பது, இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேச ராசியின் அதிபதியான செவ்வாயை குரு, ராகு, சனி பார்வை செலுத்துவது, உடன் சூரியன் இருப்பதும் ஒரு வகையில் வளர்ச்சி, சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் 2ஆம் இடத்தில் உச்ச வீட்டில் உள்ளார். அதனால் தாய் மூலியமாகவோ அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தவும் தயாராக உள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதால் பூர்வீகம் ஏதேனும் விற்பனை செய்யவோ அல்லது பூர்வீகத்திலிருந்து இடமாற்றம் செய்யவோ விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் இந்த காலகட்டம் 2026ஆம் ஆண்டு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் 11ஆம் இடத்தில் ராகு இருந்து உங்கள் ராசி நாதனான செவ்வாயையும் ராசி ஆகிய மேசத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பார்க்காத அல்லது நீண்ட நாளாக திட்டம் செய்திருந்த ஒரு மாபெரும் ஒரு தொகையோ அல்லது உங்களுடைய அபிலாசை என்ற ஆசையோ நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவின் அதிதேவதையான துர்க்கை அல்லது காளியம்மனை வழிபாடு செய்வது, அதன் மூலியமாக குழந்தைகளுக்கு வரும் பிரச்சனை அல்லது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் சரியும் ஆகும். அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ராசி மேசராசி என்பதால் புதனுடன் சேர்ந்திருப்பதால் வயிறு சார்ந்த சில பாதிப்பு தொந்தரவுகளும் அல்லது வயிறு சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சைகளும் செய்யும் சூழ்நிலையும் வரும். மருத்துவரிடம் இதற்கான ஆலோசனை பெற்று செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே வயிறு பிரச்சனை ஏற்படுவதால் கோதுமை பண்டங்களை தானம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையோ அல்லது இந்த சார்ந்த பிரச்சனையோ சரியாகும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தவும் தயாராக உள்ளது. அல்லது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும். காரணம், ராசிக்கு 8ஆம் அதிபதி செவ்வாயுடன் குரு சேர்க்கை. செவ்வாயுடன் குருவினுடைய பார்வை, அது குரு வீடாகவும் உள்ளது. உடன் சூரியனும் இருப்பதால் வயிறு, கர்ப்பப்பை சார்ந்த ஒரு தொந்தரவுகள் பெண்களுக்கு வரவும் வாய்ப்புள்ளது. அல்லது நான் இப்பொழுதுதான் திருமணமான குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இதற்கான திசா புத்திகள் குரு அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 5இல் நிற்கும் கிரகத்தினுடைய திசா புத்திகள் தொடர்பு ஏற்பட்டால் புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் இந்த மேசராசி அன்பர்கள் யாரிடமாவது கொடுத்து வைத்த பணமோ பொருளோ இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். புதிய நபர்கள் உங்களிடம் கடன் கேட்கலாம் அல்லது நீங்களே
தேடி சென்று கடனும் கொடுக்கலாம். இந்த இடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. காரணம், புதனுடன் சேர்ந்த செவ்வாய் என்பதால் கடன் கொடுத்தாலோ அல்லது கொடுத்த கடன் வருவதிலோ இந்த காலகட்டத்தில் தடையும் குறிப்பாக பஞ்சாயத்தும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தில் உச்சகிரகம் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் அவர் 4ஆம் அதிபதியாக பாதக நிலையிலும் இருப்பதாலும் உங்களுக்கு அந்த கொடுத்த கடனில் அல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும். கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது, மேன்மையும் வளர்ச்சியும் தரும். அதே கூடிய இந்த 2026ஆம் ஆண்டிற்கான என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் மனமும் நாம் நினைக்கும் எண்ணமும் ஈடேறும் அப்படின்னா, ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள அந்த குரு பகவானிற்கு மஞ்சள் பூவு அல்லது மஞ்சள் நிற ஆடை அவருக்கு வைத்து அர்ச்சனை செய்வதும் கொண்டக்கடலை இட்டு அவரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கான மனோ எண்ணம், முயற்சி, வீரியம், வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதனை குரு பார்வை செலுத்துகிறார், சனியின் பார்வையும் உள்ளது. அதனால் உங்களுக்கு பதவி பட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை நீங்கள் சரி செய்ய இந்த வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையும் வளர்ச்சியும் தரும். நல்லது.